மாமன் மச்சான் பங்காளி ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாரையும் வில்லேஜ் குக்கிங் ஃபேமிலி சார்பா வரவேற்கிறோம். இனி நம்ம என்ன செய்ய போறோம்னா மணக்க மீன் குழம்பு சூப்பரா செஞ்சு சூப்பரா சாப்பிடலாம். என்ன பத்த வச்சிடலாமா? எலுமிச்சம்பழ சாறு, கல்லுப்பு, மஞ்சத்தூளை போட்டுக்கலாம். மணக்க மீன் குழம்பு செய்ய தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான செலவெல்லாம் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். அது கூடவே தக்காளி, பூண்டு, வெங்காயம், தேங்காய் எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்குவோம். விவசாயமா ஐநரப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இப்ப பூண்டை சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கலாம். துளசி, மசாலா ரெடி ஆயிருச்சு, அரைச்சிட்டு வா. மீன் குழம்புக்கு தேவையான சாந்து ரெடி ஆயிடுச்சு. கடுகு, வெந்தயம், அரைச்ச சாந்து,
குழம்புக்கு தேவையான புளி கரைசல். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, மீன் கொண்டு வாங்க. மீன் துண்டுகளை சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கிண்டக்கூடாது, மீனெல்லாம் உடஞ்சிரும். மீன் குழம்பு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதுதான் பதம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். டேய் சீக்கிரம்டா, எனக்கு பசிக்குதுடா. ஆச்சு, ரெடி ஆயிடுச்சு. இறக்கிறது தான்டா. சரி சரி. சீக்கிரம் பசிக்குது, சீக்கிரமா போடுங்களேன். அரைச்சி ஊற்றின சாந்து நல்ல சுவையும் நல்ல மனமும் கொடுத்துருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ணே, சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. இந்த சாப்பாட்டுக்கு காரணமா இருந்த அனைத்து விவசாயிகளுக்கும் ரொம்ப நன்றி.